ادع إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة وجادلهم بالتي هي أحسن إن ربك هو أعلم بمن ضل عن سبيله وهو أعلم بالمهتدين. السلام عليكم ورحمة الله وبركاته. قال ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பற்றி சுருக்கமான முறையில் இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மார்க்க விஷயங்களிலே கற்றுக்கொள்றதுல ரொம்ப ஆர்வம் காட்டிய ஒரு அறிவின் மலை அப்படின்னு சொல்கிறதா இருந்தாங்க. அவங்களுடைய சிறிய வயதிலேயே குர்ஆனினுடைய தஃப்சீர் கலையில் மிகவும் சிறந்தவராக இருந்தாங்க. இந்த தஃப்சீர் கலையிலேயே இப்னு அப்பாஸ் அவர்களுடைய தஃப்சீர் உயர்ந்த ரகம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, அவங்களிடத்துல ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்லி, இந்த வசனம் எதற்காக இறங்கப்பட்டுச்சு, எப்போ இறங்கப்பட்டுச்சு, எந்த காரணத்துக்காக இறங்கப்பட்டுச்சுன்னு இப்படி என்ன கேள்வி கேட்டாலும், அது எதற்காக இறங்கப்பட்டுச்சு, எந்த காரணத்துக்காக இறங்கப்பட்டுச்சு, யாருக்காக இறங்கப்பட்டுச்சு, எந்த நேரத்தில் இறங்கப்பட்டுச்சு, எப்போது இறங்கப்பட்டுச்சுன்னு எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக சொல்லிடுவாங்க. அதனுடைய விளக்கத்தையும் சொல்லுவாங்க. இதன் மூலியமாக அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுறான் அப்படிங்கிறதையும் சொல்லக்கூடிய அளவுக்கு வல்ல ரஹ்மான் அவருக்கு கல்வி ஞானத்தை அதிகமாக கொடுத்துருந்தான் மார்க்கத்தில். அவங்க யார்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிறிய தந்தையினுடைய மகன், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுனுடைய மகன். அப்போது இவங்களுடைய 13 வயசு இருக்கும் பொழுதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிச்சிடுறாங்க. அவங்க அப்போவே அவ்வளவு தேர்ச்சி பெற்றவங்க. அவங்களுடைய 13 வயதிலேயே குர்ஆனிலேயே மிகச்சிறந்தவராக இருந்தாங்க. குர்ஆனினுடைய அறிவு அவங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு. குர்ஆனினுடைய கல்வி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருந்தான். அது மட்டும் போதாதுன்னு அவங்க என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறந்துட்டாங்களே, இதற்கு பிறகு நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வின் பக்கம் போயிட்டாங்க, அவங்களுடைய ஹதீஸ்களை நம்ம ஒன்று திரட்டணும். ரசூலாவோடவே இருந்தவங்க, ரசூலாவை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க, அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும் இல்லையா, இருந்தாலும் நமக்கு தெரியாத ஏதாவது விஷயம் இருக்கலாம். பல சஹாபாக்களுக்கு ரசூலா நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை எல்லாமே நம்ம ஒன்று சேர்க்கணும், ஒன்று திரட்டணும், மார்க்கத்தை இன்னும் அதிகமாக நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சஹாபாக்களையுமே போய் சந்திக்கக்கூடிய ஒரு அறிவை தேடி, கல்வியை தேடி, மார்க்கத்தை தேடி செல்லக்கூடிய ஒரு சத்திய சஹாபாவாக அவங்க இருந்தாங்க. இதற்காக அவங்க எல்லா சஹாபாக்களையுமே அழைச்சாங்க, வாங்க நம்மலாம் போய் ஒவ்வொருத்தர்கிட்டையும் இந்த ஹதீஸை சேர்க்கலான்னு சொன்னப்போ அதில் ஒருத்தர் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு முன்னாடி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு இவங்கெல்லாம் இருக்காங்கப்பா, பெரியவங்க இவங்கெல்லாம் இருக்கும் பொழுது உங்களுடைய இந்த அழைப்பு என்ன செஞ்சிரும், என்ன பெருசாக இப்போ செஞ்சிட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சின்னவங்களாக இருக்கிறதுனால அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் யாருமே அவங்களுக்கு ஹெல்ப்புக்கு வரலை, அவங்க கூப்பிட்ட அந்த அழைப்புக்கு யாரும் பதில் கொடுக்கல. ஆனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, அந்த முயற்சியை கைவிடலை. அவங்க தானாகவே ஒவ்வொரு சஹாபாக்களினுடைய வீடுகளையும் கதவுகளையும் தட்டி தட்டி அவர்களிடத்திலிருந்து மார்க்க விஷயங்களை சேகரிக்க ஆரம்பித்தாங்க. பெரிய பெரிய சஹாபாக்களை எல்லாம் சந்திக்க ஆரம்பித்தாங்க. அவங்க எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் சரி, அவங்களிடத்துல அல்லாஹ்வின் தூதரினுடைய வார்த்தை இருக்கிறது அப்படின்னு கேள்விப்பட்டுட்டாங்கன்னா அவங்கள நோக்கி அவங்க செல்லாமல் இருந்ததே இல்லை. இதற்கு ஒரு சம்பவம் சொல்லணும் அப்படின்னா, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு எங்கே இருக்காங்க, மதீனாவில் இருக்காங்க. அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு எங்கே இருக்காங்கன்னா, திமிஷ்கில் இருக்காங்க. அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு முக்கியமான ஹதீஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே மதீனாவிலிருந்து புறப்படுறாங்க. அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹுவை பார்க்கறதுக்காக திமிஷ் வரைக்கும் சொல்கிறாங்க. திமிஷ்க் எங்கே இருக்குது, இப்பொழுது தமஸ்கஸ் என்று அழைக்கப்படக்கூடிய சிரியாவினுடைய தலைநகரம், சிரியாவினுடைய கேபிட்டல் சிட்டி தான் என்னது, தமஸ்கஸ். சவுதியிலிருந்து தமஸ்கஸ்க்கு போகிறாங்க. எவ்வளவு கிலோமீட்டர் தூரம் அப்படின்னா 1636.3 கிலோமீட்டர். இன்றைக்கு ரோடு வசதிகள் இருக்கு இல்லையா, அந்த ரோடு வழியாக போகிறதுக்கே 17 மணி நேரம் அல்லது 18 மணி நேரம் எடுக்குமா டைம். தெளிவான ரூட் வழியாக போனாலே 18 மணி நேரம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த காலத்தில் ரோடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, பாலைவன மணலில் தான் போகணும். எத்தனை மாதங்கள் ஆகும்னு தெரியாது. ஆனால் அவங்களுடைய குறிக்கோள் என்னவாக இருந்தது, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை கற்றுக்கணும், ரசூலாவினுடைய செய்திகளை சேகரிக்கணுன்றதற்காக அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவங்க பயணம் செஞ்சு போனாங்க. போய் எல்லாத்தையும் சேகரித்தாங்க. அப்போ அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்குறாங்க,
என்ன எதற்காக வந்தீங்க இவ்வளோ தூரம் அப்படின்றப்போ, உங்களிடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செய்தி இருக்குது, நபிமொழி இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். அது என்னன்னு நீங்கள் உங்கள் வாயால் தெளிவாக சொல்லி அதை கேட்டு அதை சேகரிக்கணுன்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு சொன்னப்போ, இதுக்காக தான் வந்தீங்களா இல்லை வேறு ஏதாவது இன்னும் வியாபாரம் விஷயம் அந்த மாதிரி? ஏன்னா அது ஒரு டெமஸ்கஸ்ன்றது ஒரு மெயினான ஒரு சிட்டி, மெட்ரோபாலிட்டன் சிட்டியாக இப்பயும் இருக்குது. அப்பயும் அது வந்து வியாபார தலமாக தான் இருந்துச்சு அந்த அந்த இடம். அப்போ அதனால் கேட்குறாங்க, நீங்கள் அதுக்காக வந்தீங்கன்னா? இல்லை, நான் எந்த ஒரு காரணத்துக்காகவும் வரல. என்னுடைய ஒரே நோக்கம் இந்த ஹதீஸை உங்கள்கிட்ட இருந்து பெறணும். அதுக்காக மட்டும்தான் நான் அவ்வளோ தூரத்துலேருந்து பயணித்து வந்தேன்னு சொல்லும்போது நம்மளே யோசித்து பார்த்துக்கணும். நம்மளுக்கு இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் கையில் ஃபோன் இருக்குது. நமக்கு இன்றைக்கி ஒரு ஹதீஸ் வேணுமா, அந்த ஹதீஸோடைய நம்பர் வேணுமா, எந்த கிதாபில் எத்தனாவது ஹதீஸாக இருக்குது இப்படின்னு எல்லாமே ஈஸியாக எடுத்துட முடியும். குர்ஆன் வசனங்களை கூகுளில் போட்டால் கிடைக்கிது. எல்லாமே இன்றைக்கி நமக்கு தட்டுனா ஒரு பட்டனை அழுத்தினா போதும், எல்லாமே வந்து கொட்டக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா இன்றைக்கி நமக்கு வசதியை ஏற்படுத்திட்டான். இன்றைக்கி நம்ம ஒட்டகத்தை எடுத்துக்கிட்டு பாலைவனத்தில் சவாரி செஞ்சு போய் கற்றுக்கிற அந்த அவசியத்தையே இல்லை. அந்த அளவுக்கு யார் காரணம்? அல்லாஹ் காரணம். இப்படிப்பட்ட பல சஹாபாக்களினுடைய தியாகங்கள் காரணம். அவங்க அன்னைக்கு கற்று வச்சு அதெல்லாம் சேகரிக்கலை அப்படின்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு இதையெல்லாம் நம்மளுக்கு லேசான முறையில் அல்லாஹ் கொடுத்துருப்பானா? அப்படி லேசாக கிடைத்ததையே நாம் படிப்பதற்கு சோம்பேறித்தனம் படுறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். நமக்கு நேரம் இல்லை. அவங்களுடைய வாழ்க்கையே அர்ப்பணிச்சிருக்காங்க இந்த மார்க்கத்தை கற்பதற்காக. ஆனால் நம்மளுக்கு இதை கேட்கவோ படிக்கவோ நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையை எதற்காக அல்லாஹ் கொடுத்தா, இந்த படைப்பாக நம்மளை எதற்காக படைச்சிருக்கான், நம்மளை எதற்காக படைச்சான்றதை யோசித்து வாழ நம்ம மறந்துட்டுருக்கோம் சகோதரிகளே. நம்ம சிந்திச்சு இன்ஷா அல்லாஹ் வாழணும். மேலும் ஒரு சம்பவத்தை சொல்லும்பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் ஒரு பெரிய சஹாபாவை சந்திக்க போகிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, மதிய நேரம் லுஹருக்கு அப்புறமா போகிறாங்க அந்த வீட்டுக்கு. போய் கதவை தட்டுறாங்க. அவங்க கதவை திறக்கலை. ரொம்ப நேரம் தட்டி பார்க்குறாங்க, திறக்கலை. உள்ளே இருக்கிறவங்க தூங்குறாங்கன்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியல, திறக்கலை. அதனால் இவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க கையில் இருந்த விரிப்பை எடுத்து கீழே போட்டு அந்த வாசல்லே படுத்துட்டாங்க. கதவுக்கு வெளியிலேயே வாசல்லே மண் தரையிலே படுத்துட்டாங்க. அவங்க வரும்போது நம்ம பேசிக்கலாம் அப்படின்ட்டு. அசருடைய வக்துக்கு தான் கதவு திறக்கப்படுது. அசருடைய வக்துக்கு கதவு திறக்கப்படுற வரைக்கும் அவங்க அவ்வளோ நேரமாக அந்த வெயிலில், பாலைவன வெயில் எப்படி இருக்கும்னு தெரியும்ல, அப்படி சுட்டெரிக்கக்கூடிய அந்த வெயிலில் அந்த புழுதிகளில் படுத்திருக்காங்க. வெளியில் வந்தவர் பார்த்துட்டு அதிர்ந்து போகிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர், உங்களுக்கு ஏன் இந்த நிலைமை, நீங்கள் ஏன் இப்படி படுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, உங்களிடத்தில் நபி அவர்களினுடைய ஒரு நபிமொழி இருக்குதே, அதை நான் சேகரிக்கிறதுக்காக வந்திருக்கேன், அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லும்பொழுது அதற்கு அந்த நபித்தோழர் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லி விட்டுருந்தா நான் வந்திருந்திருப்பேனே, நீங்கள் என்னை கூப்பிட்டுருந்தா நான் வந்திருப்பேனே அப்படின்னு சொன்னப்போ, அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிங்க. அல் இல்மு யுக்தா வலா யஅதி. சுபஹானல்லாஹ். கல்வி நம்மை தேடி வராது, நாம் தான் கல்வியை தேடி போக வேண்டும், அதுதான் கண்ணியம்னு சொல்கிறாங்க. ஒரு கல்வியை தேடி நம்ம போகணும். இதை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா நலவை நாடிவிட்டால் அவருக்கு இந்த மார்க்க கல்வியை லேசாக்கி விடுவான், மார்க்க கல்வியை கொடுப்பான். இன்னும் ஒருவருக்கு மார்க்க கல்வியை அல்லாஹ் தஆலா கொடுக்குறான் அப்படின்னா அவருக்கு சொர்க்கத்தினுடைய வழியை அல்லாஹ் லேசாக்குறான் அப்படின்னு சொல்லி சஹீஹுல் முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய இந்த ஹதீஸின் மூலமாக பார்க்க முடியுது. அப்போ இந்த கல்வி, இந்த மார்க்க கல்விங்கிறது அவ்வளவு முக்கியம் சகோதரிகளே. நம்ம இதை இன்ஷா அல்லாஹ் சரியான முறையில் நமக்கு கிடைக்கக்கூடியது சிறு சிறு விஷயமாக இருந்தாலும் சரி, அது பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, அதை நம்ம நினைவு கூர்ந்துகிட்டே இருக்கணும். இன்னைக்கு நமக்கு எடுப்பதற்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறோம். அல்லாஹ் நம்மை காப்பாற்றணும் சகோதரிகளே. இது அல்லாஹ் நமக்கு கொடுத்த ரஹ்மத்து, அருட்கொடை. இந்த குர்ஆன் என்பது அல்லாஹ்வினுடைய வார்த்தை, அல்லாஹ்வினுடைய வசனம், அல்லாஹ்வினுடைய அருள். அதை எடுத்து ஓத நேரமில்லை என்று சொல்லுவது அபத்தமான விஷயம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்த அருளை நினைத்து நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் நம்ம இதை கொண்டு நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டுமா, அதையவே நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த முடியாமல் இருப்பதற்கு காரணம் காட்டுகிறோம். நாம் சிந்திக்க வேண்டும் சகோதரிகளே. நம்மை நாம் திருத்தி கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் நமக்கு கொடுக்கப்பட்ட ரஹ்மத்தை எண்ணி நாம் அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்தக்கூடிய நன்மக்களாக ஆக வேண்டும். இந்த மார்க்க கல்வியை அறிந்து கற்கக்கூடியவராக நாம் மாற வேண்டும் இன்ஷா அல்லாஹ். சின்ன விஷயம்தான். அதுக்கு தான் ஒரு உதாரணமாக என்ன சொல்லணும்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸை தான் இங்கேயும் முன்கொண்டு வந்தாகணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு சபை நடத்துகிறாங்க. அதில் இஸ்லாத்தை பற்றி, இந்த மார்க்கத்தை பற்றி எத்தி வைத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சபையில் 3 மனிதர்களை பற்றி பேசுகிறாங்க ரசூல்லா. ஒருத்தர் வராரு, வந்து எங்கே இடம் காலியாக இருக்குன்னு பார்த்து முடிஞ்ச அளவுக்கு நல்ல முன்னாடி வந்து உட்கார்றாரு. முன்னாடி நல்ல இடம் காலியாக இருக்குன்னு வந்து முன்னாடி உட்கார்றாரு. இன்னொரு மனிதர் வராரு, முன்னாடி வர்றதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு பின்னாடியே உட்காந்துடுறாரு.
மூன்றாவதாக ஒரு மனிதர் வராரு. எல்லாரும் இவ்வளோ பேர் இருக்காங்களே, இவ்வளோ பேர் மனிதர்கள் இருக்காங்களே, இவ்வளோ மனிதர்கள் இங்கே உட்காந்து கேட்டுருக்காங்க, நம்ம நம்மளுக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த இடத்துல உட்காராம போயிடுறாரு. அப்போ அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவங்க 3 பேரை பற்றி பேசும்பொழுது, ஒருவர் முந்தி வந்தார், அல்லாஹ்வை பற்றி கற்றுக்கொள்ள முன்னாடி வந்து உட்கார்ந்தாரு, அதே போல அல்லாஹும் அவருக்கு அருள் புரிவதில் முந்தி கொண்டான். அதே மாதிரி இன்னொருத்தர் சபையில் வந்து முன்னாடி உட்கார வைக்கப்பட்டுட்டு பின்னாடியே உட்காந்துட்டாரு, அதே போல் அல்லாவும் அவரை பார்த்து வெக்கப்பட்டு விட்டான். இன்னொருத்தர் சபையவே புறக்கணிச்சுட்டு போயிட்டார், அதே போல் அல்லாவும் அவரை புறக்கணித்து விட்டான். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து ஒழுங்கான முறையில் இந்த மார்க்க கல்வி சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, அதில் ஆர்வத்தோடு கற்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி தேடி தேடி கற்று என்ன ஆனாங்க அப்படின்னா, இவர்களுக்காகவே ஒரு சபை தினம் தினம் ஃபஜருக்கு வைக்கக்கூடிய அளவுக்கு மார்க்கத்தில் இவர்கள் கல்வி ஞானத்தை பெற்றவராக மாறினாங்க. அதனால் என்ன ஆச்சு, ஒரு குறிப்பிட்ட குரூப் வருவாங்க, வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட குர்ஆனுடைய கலையை கற்றுக்கிட்டு போவாங்க, தஃப்சீருடைய கலையை கற்றுக்கிட்டு போவாங்க. இன்னும் ஒரு கூட்டம், ஒரு மார்க்க சட்டங்களை பற்றி கற்றுக்கொள்ள இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வந்து கற்றுட்டு போவாங்க, ஹதீஸ் கலையை பற்றி கற்றுட்டு போவாங்க. இப்படி எல்லா வித விஷயங்களையுமே, இந்த மார்க்க சம்பந்தமான எல்லா விஷயத்தையுமே கற்பிக்கக்கூடியவராக அவர் என்னவாங்க மாறினாங்க, கற்பிக்கக்கூடிய ஒரு ஆசிரியராகவே அவர் மாறிட்டாங்க. மாஷா அல்லாஹ். அப்போ இந்த சபை வந்து காலையில் ஃபஜருக்கு கூடுச்சுன்னா அஸ்ஸர் வரைக்கும் அவங்க அங்கே தான் உட்காந்துருப்பாங்களாம், அந்த சபையிலே தான் உட்காந்துருப்பாங்களாம். ஒவ்வொரு குரூப்பும் வந்து ஒவ்வொரு விஷயத்த கற்றுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்களாம். இவ்வளோ விஷயத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு மாலையில் தான் அந்த மக்கள் சொல்லுவாங்களாம், அப்துல்லா இப்னு அப்பாஸ் நீங்கள் போங்க, நாளைக்கு சந்திக்கலாம் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி விலகி கொள்வாங்க, துவா ஓதிட்டு அல்ஹம்துலில்லான்னு. அப்போது இதை பார்த்த அந்த ஒரு மனிதர் ஆரம்பத்தில் சொன்னார் இல்லையா, நீங்கள் அழைக்கக்கூடிய இந்த அழைப்பில் என்ன ஆயிரப்போகுதுன்னு, அதே மனிதர் இப்போ சொல்கிறாரு, நான் சொன்னது தவறு, நான் பேசியது தவறு, நீங்களே அறிவில் மிகைத்தவராக இருக்கிறீங்க, உங்களுடைய முயற்சிக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி, அல்லாஹ் தாலா நாம் செய்யக்கூடிய முயற்சிக்கு நிச்சயமாக வெற்றி கொடுப்பான். நம்ம நன்மையின் பக்கம் நம்மளுடைய முயற்சிகளை இன்ஷா அல்லாஹ் செய்தோம் அப்படின்னா, நம்ம இந்த கல்வியை கற்பதற்காக நாம் முயற்சி எடுத்தோமே ஆனால் அல்லாஹ் தாலா சொர்க்கத்தினுடைய பாதையையே லேசாக்கி தரேன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம இதை கற்றுக்கொள்ள முயற்சிக்கணும். எதையுமே சாதாரணமானதாக நினைக்காம இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே நம்ம இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்ள முயற்சிப்போம். நிறைய நல்ல விஷயங்களை ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றி எத்தி வைத்து கொண்டு நாளை மறுமையிலும் சொர்க்கம் போகக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரொப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.